வாசிக்கலாம். தீத்து எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிப்போம். தீத்து 1:5. நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன். இருந்த வண்ணமாய் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். இந்த திருவசனத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு தருகிறோம். இந்த வார்த்தையை கொண்டு என்னோடும் எங்களோடும் கூட ஆண்டவர் பேசு. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்று நான் கொடுக்க போற செய்தி என்னவென்றால், நீ குறைவா இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்றார். இது யாருக்கு யார் சொன்னது என்றால், அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் தீத்து, அதாவது அவனோடு கூட ஊழியம் செய்கிற ஒரு சின்ன ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. நான் இன்று கொடுக்க போற செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, எது குறைவா இருக்கோ அதை என்ன செய்யணும்னா ஒழுங்குபடுத்தணும். சரி, நான் இப்ப அதை முதல்ல ஒழுங்குபடுத்து என்றால் என்ன அப்படிங்கிறத நான் உங்க வாழ்க்கையிலிருந்து சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்க வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க, சர்ச்சைக்கு வரும்போது ஒரு மாதிரி வாரைய. புரியலையா? புரியல. திரும்ப சொல்றேன். வீட்டில் இருக்கும்போது இந்த முடிகிடியெல்லாம் எங்கேயோ பறந்து எங்கேயோ இந்த பழக்க சூப்புல அப்படி இருக்கும். அப்ப இங்க சர்ச்சைக்கு வரனால 4 பேர் பார்ப்பா, இது சர்ச்சை அப்படின்னா கண்ணாடி முறால் நின்று சீவி சிங்காரிச்சு, சில ஆட்கள் மேக்கப் பண்ணுவாங்க, எண்ணெய் தேய்ப்பாங்க, எல்லாம் வச்சு இதெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு வரீங்க. இதான் ஒழுங்கு. சில வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒழுங்கே இருக்காது. கிச்சன்ல இருக்க பூரா ஃப்ரெண்டுக்கு வந்துடும். எல்லாம் சட்டி பொட்டி, அது சட்டி எல்லாம் ஹாலுக்கு வந்துடும். திரும்ப போவதுக்கு 2 நாள் ஆகும். அப்ப என்ன? ஒழுங்கு இல்லை. என்ன சொல்றாருன்னா, எது குறைவா இருக்கோ அதை எப்படி செய்ய ஒழுங்குபடுத்து அப்படிங்கிறார். ஒழுங்குபடுத்துன்னா எது எங்க இருக்கணுமோ அங்க இருப்பதுதான் ஒழுங்குபடுத்து. இப்போ 4 மணி ஆராதனை, நல்ல கவனிச்சு, 4 மணி ஆராதனை 6:30க்கு முடிப்போம். இப்ப நம்ம இருக்க வேண்டியது எங்க? சர்ச்சில் இருக்கணும். இப்ப நீ வீட்டுல இருந்தா ஒழுங்கு இல்லை. அது பார்த்துதான் ஒழுங்கு இல்லை. யாரா இருந்தாலும் சரிதான், என்னையானாலும் சரிதான், பாஸ்டர் அம்மா வந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான், அங்க இருக்கக்கூடாது. அது ஒழுங்குபடுத்தணும். சரி, இப்ப பாருங்க, ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். நான் இங்க ஆறா நடத்திட்டு இருக்கும்போது எனக்கு 2 முறை போன் வந்துச்சு. அவசரமா போனு, என்ன போன் தெரியாம நானும் என்ன செஞ்சுட்டு அவசரமா எடுத்துட்டேன். இது ஒழுங்கினம். ஆண்ட சொல்லாரு, நான் நீ ஒழுங்கு பத்தி பேச போற, நீயே தப்பு இருக்க. அவர் ரொம்ப சொந்தக்காரர், அவர் ஓயாம படிச்சுட்டு இருக்காரு. சொன்னாலும் கேட்க மாட்டாரு. எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், 4ல இருந்து 6 வரை அடிக்காதாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர் அதை மறந்துட்டாரு, எனக்கு போட்டு அடிச்சிட்டாரு. எடுக்கலன்னா கோவப்படுவார். அவ எடுத்து நான் இங்கேயா இருக்கேன், ஆமா மனுஷியாங்க அப்படிங்கிறதுக்கு அப்புறம் விளங்குங்களா, என்னையும் பாவம் செய்ய வச்சு என்னையும் ஒழுங்கீனப்படுத்தி அவர் போற. அப்ப நம்ம என்னன்னா ஒழுங்குபடுத்தணும். எது குறைவா இருக்கிறதோ அது என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்தணும். நான் இப்போ பிதா எப்படி ஒழுங்குபடுத்தினார், இயேசு கிறிஸ்து எதை ஒழுங்குபடுத்தினார், பரிசுத்த ஆவியானவர் எதை ஒழுங்குபடுத்தினார், ஆண்டவர் எதை ஒழுங்குபடுத்தும்படி சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி ஒருவன் எப்படியெல்லாம் ஒழுங்குபடுத்தினான்ங்கிற விஷயத்தையும் சொல்லி தரப்பாரு. சிம்பிளா அவங்களுக்கு புரிஞ்சிடும். அழகா விளக்கி தெளிவா சொல்லி தருவோம். நீங்க மனசுல புரிஞ்சு கொண்டு நீங்க வீட்டுல அபியாசப்படுத்தினா போதும். கதை சொன்னாலேலூயா, கதை சொன்ன கொஞ்சம் லேலூயா. இது ஒழுங்குபடுத்தணும். கதை சோதனம். இப்ப நான் முதலாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை பார்த்தீங்கன்னா அங்கு ஒழுங்கீனமையா இருக்கு.
2ஆம் வசனத்தை வாசிங்க. 2 வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அங்க ஒழுங்கினம் 3 இருக்கு. சொல்லித்தர கவனிச்சாங்க. 3 இருக்கு. 1 ஒழுங்கு இல்லை, 2 வெறுமை இருக்கு, 3 இருள் இருக்கு. இதை ஒழுங்குபடுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார். எவ்வளவு நாள் அசைவாடினார் அப்படி தெரியாது, ஆனா அசைவாடி கொண்டே இருக்கிறார். இப்போது வெறுமை, இருள், ஒழுங்கின்மை, இந்த 3ஐயும் பிதாவாகிய தெய்வம் பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்குபடுத்தும்படி கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். சரி, இப்ப கவனித்துக் கொள்ளுங்க. இதை ஆண்டவர் ஒழுங்குபடுத்தும்படி அவர் தன் வாயினாலே வார்த்தையை சொல்லி ஒழுங்குபடுத்தினார். கவனித்துக் கொள்ளுங்கள். வார்த்தையை சொல்லி ஒழுங்குபடுத்தினார். சில ஆண்டவர் வார்த்தையை சொல்லி ஒழுங்குபடுத்தி பார்க்கிறோம். எப்படி ஒழுங்குபடுத்தினார்? வெறுமையா இருந்ததை நம்ம அது சொல்லித்தாரு. இருளா இருந்த பூமியை வெளிச்சம் உண்டா கடவுது என்று சொல்லி வெளிச்சத்தை கட்டளையிட்டார். 5ஆவது நாள் தான் சூரியன், சந்திரன், நட்சத்திரத்தை உண்டு பண்ணினார். அப்ப இந்த வெளிச்சம் என்ன? சூரியன், சந்திரன், நட்சத்திரம் கொடுக்கிற வெளிச்சம் இல்லை இது. நல்லா கவனிச்சாங்க. சூரியன், சந்திரன், நட்சத்திரம் கொடுக்கிற வெளிச்சம் கொஞ்ச காலத்துல நின்றும். ஆனா ஆண்டவர் சொன்ன வெளிச்சம் என்பது வார்த்தையில உண்டான வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை பரலோகத்தின் தேவனாகிய ஆண்டவர் கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். அப்போ நல்ல கவனிங்கள். இருளா இருந்த இந்த பூமியிலே ஒழுங்குபடுத்துவதற்கு கர்த்தர் வெளிச்சத்தை கட்டளையிட்டார். 2வது வெறுமையா இருக்கு. என்ன வெறுமையா இருக்கிறது? வான வறுமையா இருக்கிறது, இந்த பூமி வறுமையா இருக்கிறது, சமுத்திர வறுமையா இருக்கிறது. இதை வார்த்தையை சொல்லி வானத்தை நிரப்பினார், பூமியை நிரப்பினார், சமுத்திரத்தை நிரப்பினார். அப்போ நிரப்புவதனாலே ஒழுங்குபடுத்தப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. வெளிச்சத்தை கொண்டு ஒழுங்குபடுத்தினார். இப்பொழுது நிரப்புதலை கொண்டு ஒழுங்குபடுத்துகிறார். அப்புறம் கவனிங்கள். ஒழுங்கின்மையா இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பூமி முழுவதும் தண்ணீரால மூழ்கி இருந்துச்சு. இந்த தண்ணீரை ஆண்டவர் இந்த பூமியை விட்டு விலக்கினார். அதுக்கப்புறம் தான் சமுத்திரம், கடல் அல்லது பள்ளத்தாக்குகள், அது ஆறு, நதிகள், குளங்கள் இவெல்லாம் என்ன செய்யப்பட்டதுன்னா உருவாக்கப்பட்டுச்சு. அந்த தண்ணி பூமி முழுவதும் மூடி இருந்துச்சு. தண்ணீரால் பூமி மூடி இருந்தது. கர்த்தர் சோத்திரம். இப்போ அதையும் கர்த்தர் ஒழுங்கு படுத்திட்டார். சரி, இப்ப இப்ப அந்த இடத்துல ஒழுங்கா ஆண்டவர் பார்க்க தேவன் உண்டு பண்ணினதை பார்த்தார். அது எப்படி இருந்துச்சு? நல்லதா இருக்கு, நல்லதா இருக்கு. சரி, இப்ப இயேசு கிறிஸ்து ஒழுங்குபடுத்துறதை சொல்ல விரும்புகிறேன். யோவான் 2ஆம் அதிகாரம், யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 14 முதல் 17 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசித்தா புரியாது, புரியும். இப்ப நீங்க எடுத்து வச்சாங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை நானே சொல்லிடுறேன், கவனிச்சாங்க. தேவாலயத்துல ஆடு, மாடு, புறா விற்கிறவன், காசுக்காரன் 4 கூட்டு தான் இருக்காங்க.
4 கூட்டம் தான் இருக்காங்க. ஆடு விற்கிறவன், மாடு விற்கிறவன், புறா விற்கிறவன், காசுக்காரன். காசுக்காரன் யாரு? காசு வாங்குறவங்க. மாடு விற்கிறவன் பாவத்துல. காசுக்காரன்டா என்ன சொல்லுங்க, வட்டி கொடுக்குறவன். குட், சூப்பர். யார் கண்டுபிடிச்சா பரவாயில்லையே. சர்ச்சுக்குள்ளே வட்டி கொடுக்குறவன் தான். எவ்வளவு ஈஸி விசுவாசிகளுக்கு. அங்கங்கே அலையை விட சர்ச்சுகளே வட்டி கொடுத்தான் பாருங்களா. அப்படி இருக்காங்க. இது பிதாவின் வீட்டை கல்லர் குகை ஆக்கினாங்க. இது இங்க இருக்க வேண்டிய ஆட்கள் இல்லை. இந்த ஆடு விற்கிறவனையும் கர்த்தர் குற்றமா சொல்லல, மாடு விற்கிறவனையும் குற்றமா சொல்லல, புறா விற்கிறவனையும் குற்றமா சொல்லல, காசுக்காரையும் குற்றமா சொல்லல. இடம் மாதிரி உட்கார்ந்துருக்கான். இவன் எங்க இருக்கணும்? வள்ளியூர் சந்தை, மேலப்பாளையம் சந்தை, திங்கள் சந்தை, மண்டே மார்க்கெட் அப்படிங்கிற சந்தையில இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா எங்க வந்து உட்காந்துருக்கான்? சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கான். இது தப்பு. திரும்ப சொல்லித்தாரு. இது ஆடு எதற்கு, இது மாடு எதற்கு, இந்த என்னது புறா எதற்கு அப்படின்னா, ஒருவன் பாவம் செய்தான், ஒருத்தன் பொருளை களவாண்டா, விபச்சாரம் பண்ணினா, அடுத்த வீட்டை சுரையாடினா, தவறு செய்தா, கொலை செய்தா, அவன் பாவ நிவர்த்திக்கென்று எவன் பாவம் செய்தானோ அவன் தூரம், அது அப்படின்னா ஏறக்குறைய 9 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து ஆட மாட புறாவ காசு கொடுத்து வாங்கிட்டு இங்க வரணும். இப்போ இந்த தெருவில் வருவான், நேற்று எனப்பட்ட தெருவில் வருவான், ஒருத்தர் ஆடு பிடிச்சிட்டு போறான். வீட்டுல இருந்து எல்லாரும் பார்ப்பாங்க, ஏய் ஒருத்தர் ஆடு பிடிச்சிட்டு போறான்டா, என்ன பாவம் செஞ்சான் அப்படின்னு கேட்பான். டேய் நேற்று அடுத்த வீட்டுல ஏறி சாடினா இவன் பாவம் பிடிச்சிக்கிட்டு இப்போ பாவத்தை செய்து நினைச்சு போறான், கொண்டு போறான்னு சொல்லுவான். அவ்வளவு பேரும் பார்ப்பான், ஏய் மத்தானே அப்படின்னு பார்ப்பான். வச்சா அடுத்தது இன்னொருத்தன் பொருளை களவான் இருப்பான். அவனும் ஒரு மாட்டையோ புறா கொஞ்சம் கொண்டு வருவான். ஏன் கொண்டுகிட்டே போகணும். யாரு? பாவம் செஞ்சவன். கரெக்ட், நல்ல வெள்ளா பிள்ளைகள் பாவம் செஞ்ச கொண்டு போகணும். இப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் வரும்போது சாசு ஒரு வேலை செஞ்சு இந்த ஆடு மாடு புறா விற்கிறவன் காசுக்காரன் எல்லாரும் எங்க வந்துட்டான்? உள்ள வந்துட்டான். இப்போ ஜனங்க வெறுமையா வருவாங்க. எப்படி வருவாங்க? பாவம் செய்தவன் பாவம் செய்யாதவன் எல்லாரும் ஒருவர் வருவாங்க. இது யாரையும் கண்டுகொள்ள முடியாது. ஆண்டவர் சொன்னால் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கைத்து விட்டுவிடுவதற்கும் இரக்கம் வருவான். இப்ப இந்த ஆசாரியர்கள் லேவியனும் துன்மார்க்க வேலை செய்வதற்கு, ஜனங்களை தனக்கு வசமாய் பார்ப்பதற்கு ஆலயத்துக்குள்ளே வச்சு ஆடு மாடு வியாபாரத்தை பண்ணினாங்க, புறாவிட்டாங்க. அதுதான் ஆண்டவர் பார்த்தாரு, மவனே உன் பாவத்தை மன்னிக்க ரைட்டு, ஆனா இவ்வளவு பெரிய மகாண்டமா எனக்கு ரோமாவை நீ செய்யறன்னு சொல்லிதான் அடிச்சு பார்த்துனா. அப்போ ஒழுங்கினமா இருந்ததை, குறைவா இருந்ததை தேவாலயத்திலே ஆண்டவர் ஒழுங்குபடுத்தினார். அல்லேலூயா. அதுக்கு அவர் செய்த வேலையை ஒரு சாட்டையை உண்டு பண்ணி அடிச்சார். நல்ல காட்சியாக பாவத்துக்கு மேல பாவத்தை கூட்டாங்க. ஒரு பாவம் வந்துச்சுன்னா உடனே அறிக்கை செய். இந்த ஆதாம் போல சொல்ல, ஏ நான் விலைக்குன கனிய புசித்தாயோ, நீர் தந்த சரிதான் அப்படின்ட்டான். அவன் தான் தின்னான். ஆனா யார சொல்ல, அவன் தேவன் கொஞ்சம் தான், நீ தந்த ஸ்திரிதான் என்னை திங்க வச்சா. அவட்ட கேட்டார், எம்மா என்ன செஞ்ச? அந்த பாம்பு தான் என்னைய ஏமாச்சு. அவன் தான் பறிச்சா, பாம்பு பறிக்கல. பாம்பு யோசனை சொல்லுச்சு, பறிச்சது. அவன் என்ன சொல்லிக்கணும்? ஆண்டவரே நான் தான் பறிச்சேன், நான் தின்னுட்டேன், என் புருஷனுக்கும் சொல்லிதான் எவ்வளவு நல்லா இருக்க பார்த்து. பாவத்தை அடுத்த ஆள் மேல போடுறாங்க. அது பாம்புட்ட காட்டுச்சு. ஆண்டவர் காட்டார், ஒரு அது சாபம் போட்டார். காலமெல்லாம் அது மண்ணை தான் திங்கணும்னு சொல்லி சாபம் போட்டார். இப்ப நல்லா கவனிச்சுக்காங்க. நீங்க செய்த பாவம்
உங்க பிள்ளைகளை பின்தொடரக்கூடாது. எங்க அண்ணாள் அடிக்கடி அவ டீச்சரா மாறிடுவா. டீச்சர்னா தப்பு இல்லை, கையில பிரம்பு எடுப்பா. எழுத்துப்படி பிரம்பு இல்லை, வார்த்தையாகிய பிரம்பு. நீங்க என்ன பண்ணுனீங்களோ அதான் ஜான் பண்ணுதான் அப்படின்பா. நான் இப்ப என்ன பண்ண பார்த்தாலும் அப்போ யாரோ ஒருவர் எக்ஸெட்ரா எங்க பாட்டியோ எங்க அம்மாவோ இவட்ட பழைய சரக்கு இருந்திருக்கா, இறக்கிருக்கா, அதான் மனத்துல வச்சுக்கிட்டு அப்பப்போ நம்மளை சாடுதான் வழங்குதா. அடுத்து ஒண்ணு சொல்லுவோம், என்ன சொல்லு, தப்பு இல்லை சொல்றது. உங்க குடும்பத்துல யார் யார் என்ன செய்தாங்களோ அது அவரை பிடிச்சிருக்கு அப்படிங்க. ஒருவேளை அது சரியா இருந்தாலும் அது தப்பு. நாங்க வளர்ந்த சூழ்நிலை வேற, இவன் வளர்ந்த சூழ்நிலை வேற. அதுக்காக பதில் சொல்லி ஆனதில்ல. அதனால சொல்வது என்னன்னா, கவனிச்சாங்க, பாவம் செய்த ஜோசா கவனி, இதுவே பாவம். இன்ன இடத்துல இன்ன பிரகாரமா இந்த நபரோடு அல்ல இந்த பொருளோடு இந்த சூழ்நிலையில நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்ல. கடந்த நாள்ல ஒரு ஆள் என்ன ஃபோன் பண்ணாங்க. பண்ண போது பாஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. நல்லா இருக்கேன் பிரதர், நல்லா இருக்கிற. நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். நல்ல இல்லை அப்படின்னா. இப்ப எங்க இருக்கீங்க? திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜில் இருக்கேன் அப்படின்னா. என்ன பிரச்சனை? பின்னால் உள்ள தண்டு உடம்பு போயிட்டு. அப்ப எனக்கு அந்த ஆளை ஓரளவு தெரியும். நான் சொன்னேன், நீங்க செய்த பாவத்தை அறிக்கையிடுங்கன்னு சொன்னேன். சொன்ன உடனே அவரு இன்னும் 1 வாரம் 2 வாரமா தான், அவ்வளவுதான் அவருடைய வாழ்வு. ஆனா அவருக்கு வந்த கோபம் பார்த்தா போன்ல அவ்வளவுதான். எந்த பாஸ்டரும் பாவத்தை தானே சொல்றாங்க. நீ செய்த பாவம் உனக்கு முன்னால இருக்கு, எனக்கு தெரியும். நீ அப்படி இருக்கும் போது நீ அறிக்காம இல்லதான் அப்படி. அப்போ என்ன பிரகாரம் என்ன செய்த அறிக்கை இட்டா அது ஒழுங்காயம். சொல்லேலூயா. நான் திரும்ப சொல்லித்தாரேன், நான் செய்த பாவம், நான் செய்த அக்கிரமோ, நான் செய்த தவறு என் சந்ததிக்கு என் பிள்ளைகளுக்கு போகாம இருப்பதற்கு நான் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, என் இயேசுகிட்ட நான் அறிக்கை செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். அதை நிவர்த்தி செய்து தேவரீர் இதோட நிறுத்தி கொள்ளும், இது என் பிள்ளைகளை தொடாதபடிக்கு நீ காத்து கொள்ளும் என்று நான் கெஞ்சணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், எனக்காய் அழாத, உனக்காய் அழு. யாருக்காளு? அத முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் பிள்ளைகள் போவோம். உனக்காய் அழு. ஏன்? நீ செய்த பாவம் இருக்கு, அழு. அப்புறம் அது உன் பிள்ளைக்கு போகாதபடிக்கு அடுத்தது அழு. அழுதா மட்டும்தான், மனோகவனி, அழுதா மட்டும்தான் தப்பு. திரும்ப சொல்லுதேன், இதுல எந்த ஈவிரக்கம் கிடையாது, எந்த தயதாட்சியும் கிடையாது. ஊழியக்காரன் என்றோ விசுவாசி என்றோ அப்படின்னு கண் சாடையா பரலோகம் தேவன் விட மாட்டார். இதை செஞ்சுட்டா அடுத்த ஆசீர்வாதம் என்னன்னா, மன்னிக்கிறார், கழுவுகிறார், சுத்திகரிக்கிறார். என் மேலும் உங்க மேல் இருக்கிற தேவ தண்டனையை நம்ம விட்டு அகற்றுகிறார். அதுக்கப்புறம் தேவ கிருபை, தெய்வ பலன், தேவ சிநேகம் நம்மை மூடிக்கொள்ளும். இந்த சந்ததியும் என்ன செய்கிறார்? மூடிக்கொள்ளுகிறார். அதை சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் சந்ததியோடு கர்த்தர் இருக்கிறார். சரி, அப்போ அந்த ஒழுங்கினமா இருந்த, குறைவா இருந்த தேவாலயத்தை இயேசு கிறிஸ்து ஒழுங்கு படுத்தினார். சரி, இப்போ நான் கவனிங்க, ஆவியானவர் ஒருவனை ஒழுங்குபடுத்தினார். நான் சொல்ல விரும்புகிறேன், கொர்நேலியு என்கிறவன் அப்போஸ்தலருடைய 10ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சாங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் எடுத்து வச்சாங்க. 1ல இருந்து நீ 10 வரை வாசிங்கன்னா அங்க ஒரு அழகான தேவ மனுஷன் இருக்கிறான். அவன் தான தர்மம் பண்றான், ஜெபம் பண்றான், தேவனுக்கு பயப்படுறான், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். நீ கவனிங்க, இதெல்லாம் ஒழுங்கு இருக்கு. ஆனா என்ன இல்ல,
பாருங்களேன், இத்தனை ஆண்டு காலம் கேட்டாலும் இன்னும் தெரிய மாட்டேங்க. பாருங்க, ஜெபம் பண்றான், தேவன் நோக்கி பார்க்கிறான், பயபக்தியா இருக்கான், தேவனு பயப்படுறான், தன் ஜனங்கள் யாரோடு சேர்ந்து அவன் தானதனம் பண்றான், இதெல்லாம் செய்யறான். ஆனா அவன் ஒழுங்கு இல்லை, ஒண்ணு குறைவா இருக்கு. என்ன ஜோசுவா குறையா? சும்மா இருமா, என்ன குறைவா இருக்கு? நீ சட்டியில உப்பு சரியில்லை, குறைவா இருக்கு. அவனா சொல்லுவான். இல்லைன்னா முட்டையில உள்ளி குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். சரி, என்ன சொல்லிட்டு போறான்? அங்க என்ன குறைவா இருக்குன்னா என்ன சொல்லு? இல்ல, அவ்வளவு இல்ல, ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். சொல்ல முடியல, உங்களுக்கு வெளிப்பாடுதான் சொல்ல தெரியாது. நான் சொல்றேன், என்ன தெரியுமா? இல்ல, ரட்சிப்பு இல்ல. என்ன இல்ல? ரட்சிப்பு எல்லாம் பரலோக முடியாது. இவ்வளவு வேலை செய்யறான், ஏழைக்கு இறங்குறான், பயபக்தரான், ஆராதிக்கிறான், தேவ நோக்கி போடுறான், பயபக்தி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா என்ன இல்ல? ரட்சிப்பு இல்ல. இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் ரட்சகர், அவர் மீட்பர், அவர் எனக்கு சிலுவையில தொங்கினார் என்ற விசுவாசம் இல்ல. அதை குறைவா இருக்கிறதை ஆவியான ஒழுங்குபடுத்தும்படி பேதுரு சொல்லி அவரு தரிசனமாகி ஒழுங்குபடுத்தினார். சரி, இப்போ உங்களுக்கு ஓரளவு சொல்லிட்டேன். இதா ஒழுங்குபடுத்துறது, இயேசு கிறிஸ்து ஒழுங்குபடுத்துறது, பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்குபடுத்தினது. இப்ப தேவன் ஒரு வீட்டை ஒழுங்குபடுத்த சொல்றார். ஒரு வீடு எப்படி இருக்கணும்? ஒழுங்குபடுத்தணும். வாசிங்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகம், 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வேகமாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு கவனிங்க, அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அங்க கவனிங்க, இங்க வயசான அம்மா நிறைய பேர் இருக்கீங்க, நல்லா கவனிங்க. இங்க பரலோகம் சொன்ன வார்த்தை, யார் சொன்ன வார்த்தை? பரலோகம் சொன்ன வார்த்தை. மனோவா கவனி. அழகா சொன்னார். அவனுக்கு வியாதி, உழைக்க மாட்டேன், சீக்கிரம் பரலோகம் வந்துருவேன். ஆனா நீ என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்தணும். என்ன செய்யணும்? ஏதோ சொல்லுங்க, ஒழுங்குபடுத்தணும். நல்லா கவனிச்சாங்க, இது ரொம்ப முக்கியம். நீங்க கவனிங்க, எங்க அப்பா அவர் சாவதுக்கு முன்னால 10 வருஷத்துக்கு முன்னால அவருக்கு இருக்க வயல், அவருக்கு இருக்க இடம் கூட்டு பயங்கர யுத்தம் நடந்துச்சு. யுத்தத்தின் நடுவில் கூட்டி கொண்டு போய் இன்னானுக்கு இந்த இடம் எழுதிட்டார், உயிர் எழுதிட்டார். அவர் சாவுக்கு முன்னால 10 வருஷத்துக்கு முன்னால உயிர் எழுதிட்டாரு. இல்ல, இதுக்குள்ள நான் மண்ணுக்கு போயிருப்பேன். உண்மை சொல்றேன், உங்களுக்கு தெரியாது. ஆவிக்குரிய உலகம் ஆனாலும் ஆவிக்குரிய தன்மையானாலும் எங்க அப்பா படிப்புல குறைவுள்ள ஆளுதான். ஆனா அவர் பார்த்தா இந்த பிள்ளைகளை டேனியலை கொன்னே விடணும், சீக்கிரமா எழுதுன்னு சொல்லி அவர் கரெக்டா ஸ்கேல் போட்டு அளந்து இத்தனை அடி இத்தனை நீளம் வீடு அது வாயில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி முடிச்சிட்டார். முடிச்ச பிற்பாடு தான் செத்த பிற்பாடு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது நான் சொல்ல விரும்பல, பயங்கர பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் அந்த செராக்ஸ் எடுத்து ஆங்காங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சிட்டேன். அது ஒழுங்குபடுத்தி வச்சதை. அதுக்கப்புறம் கப்சிப்புன்னு அங்கங்கே வீர சூரமெல்லாம் நின்றுட்டான். அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இறந்து போன சர்டிஃபிகேட் எடுத்து வாங்கி வச்சு ஃபைல் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அவ்வளோ பேரும் கப்சிப்புன்னு இருக்கான். ஏன்? குறைவா இருந்ததை ஒழுங்குபடுத்திட்டார். இப்போ எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் சொன்னது என்னன்னா, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. பாருங்க, பலர் சாகும் வரை ஒழுங்குபடுத்த மாட்டார். இது தப்பு. நீ தப்பா நினைக்காங்க. முக்குரு அப்புறம் தான் இருக்கு, 3 பிள்ளைகள் இருக்கு, 3 பங்கு வச்சிரு.
ஒரு வீடு தான் இருக்கு, 3 பிள்ளை இருக்கு, இந்த ரூம் இந்த நாளுக்கு, இந்த ரூம் இந்த நாளுக்கு போடு. இல்லைன்னா இந்த ரூம் உனக்கு வேணுமானா அதுக்குரிய ரூபாய் அவனுக்கு கொடு அப்படின்னு எழுது. நான் சொல்லுது என்ன தப்பா புரிஞ்சுட்டாங்க. நான் சொல்லுது உண்மை உண்மை. அது சோதரம். அதனால நம்முடைய வாழ்க்கையில நான் புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா ஒழுங்கு படுத்த. இப்ப பரலம் சொல்லிச்சு வீட்டுக்காரி என்ன செய், ஒழுங்குபடுத்து. இந்த வீட்டுக்காரியை ஒழுங்குபடுத்துற காலத்துல அவனுக்கு குழந்தை கிடையாது. யாருக்கு? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கிடையாது. அப்போ ஒரு ஜோம் பண்ணி ஆளுதான், ஆண்டவரே நீ ஒழுங்குபடி சொல்லுகிறேன், எனக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை, சரி சோறு பக்கமா திரும்பிக்கிட்டு ஆளுதான். கர்த்தர் 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். அந்த 15 வருஷத்துல தான் அந்த மனாசே அப்படிங்கிற ஒரு பையன் பிறந்தான். நல்ல கவனிங்க. ஆனா அவன் கடும்பாவி. கிருபியின் காலத்துல பிறந்த பிள்ளை கொடும்பாவி. அவன் தான் சர்ச்சுக்குள்ள பண்ணிய கொண்டு பலியை செலுத்தினவன். மோசமான பையன், ஏன்னா கொடுமையான பையன். அது இருக்கிற ஆலயத்தெல்லாம் இடுக்கி மண்ணடாக்கினவன். அவ்வளவு மோசமான போட்டோ, அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஆண்டவரை ஒழுங்குபடுத்தினார். நடந்தது என்னன்னா, வீட்டுக்காரித்த மனவ சொல்லு, ஒரு வீடு கட்டிருக்க, அது உன் மகளுக்கு தான் அப்படின்னு இருக்கணும். என் தம்பி போய் பயலுக்கும் உண்டு அப்படின்னு எழுதிறாங்க. ஒரு நாள் எழுதுறாங்க. இல்லை எங்க அம்மைக்கு உண்டு அப்படின்னு எழுதுறாங்க. ஒண்ணு கூட. அவ்வளவுதான், ஒழுங்கு படிச்சிடணும். சரி, இப்ப நான் சொல்ல போறேன்னா, ஒரு வீட்டுல ஒழுங்குபடுத்த வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்க ஜெப நேரத்தை ஒழுங்குபடுத்துங்க. உங்க வீட்டுல எசைக்கா வீட்டுக்கு நான் போல, உங்க வீட்டுல எத்தனை மணி ஜெபம் பண்ணுங்க? பிரியா மகா சொல்லு, உங்க வீட்டுல எத்தனை மணி ஜெபம் நடக்கும்? இப்ப சொல்லாண்டா, அடுத்த வாரம் சொல்லு எத்தனை மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு சொல்லுங்க. அதாவது காந்திச்சிட்டு போய் சுகருக்கு சீனி போட்டு குடிக்கலாமா குடிக்கலான்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரா, இன்று போய் நாளைக்கு வந்து இல்லை 4 வாரம் கழிச்சு வாட்டு. அப்ப போயிட்டு 4 வாரம் கழிச்சு வந்துருக்கு. அப்ப அவர் சொன்னாரா, சீனி போடாம தான் காப்பி குடிக்கணும்னு சொல்லி. ஐயா, அது அன்னைக்கு சொல்லி கொடுத்தாரு, 4 வாரம் கழித்து சொல்லியாரு அப்படின்னு காட்டுட்டா. அம்மா, நான் எனக்கு சுகர் உண்டு, நான் சீனி போட்டுதான் குடிப்பேன். நான் அப்படின்னு சொன்னோம்னா என்னை போல பாவி யாருமே கிடையாது. உனக்கு மந்திரம் சொல்றதுக்காக இந்த 4 வாரமும் சீனி போடாம குடிச்சிருக்கேன். இப்ப என் மந்திரம் பலிக்கும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவருக்கு ஒழுங்கு ஆக்கிட்டு ஒழுங்கு சொல்ற. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இப்ப சில ஆட்கள் சர்ச்சில் எழுதிட்டு நான் ஜோம் பண்ணேன்பாங்க. எவ்வளவு நேரம் ஜோம் பண்ண? 5 நிமிஷம். இதுக்கு சாட்சியா? தேவையில்லை. வீட்டுல என்னன்னா 3 வேளை ஜெபம் நடக்கணும். நல்லா கவனிச்சாங்க, 3 வேளை ஜெபம் நடக்கணும். அந்த நேரத்தை கரெக்டா ஒழுங்குபடுத்துங்க. அல்லேலூயா. காலை, மதியம், இரவு 3 வேளை ஜெபம் நடக்கணும். உங்க வீட்டுல எவ்வளவு விதமான ஜெபம் நடக்கணும் நீங்களே பார்த்தாங்க. எது ஒழுங்கு இல்லையோ அது என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்து. ஒரு நேரம் தான் நடக்கியா, அடுத்த நேரத்தை பிரயாசப்படுங்க. அடுத்த நேரமும் என்ன செய்ய? பிரயாசப்படுங்க. நீங்க பிரயாசப்பட்டதான் வரும். அடுத்தது, ஒரு வீட்டுல வசன வாசிக்கணும், சத்தமா வாசிக்கணும். சும்மாலாம் முணுமுணு கூட. இந்த அண்ணாள் முணுமுணுத்த வரலாம், இந்த அண்ணாள் இல்ல, பைபிள் உள்ள அண்ணாள் முணுமுணு கூட. சத்தமா வாசிக்கணும். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி என் நீதியின் பாதையிலே வழி நடத்துகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்களே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோல் தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொல்லுகிற சத்தம் வாசிக்கணும். அப்ப அடுத்த ஆள் கேட்பாங்க, என் பையன் சொல்லுவான், பையன் ஜெபம் பண்ணுங்கப்பா, காட்டுக்கு பாடு போடுங்க. அவன் சொல்லுவான், உனக்குதா அவனுக்கு என்ன தெரியும்? சத்தமா ஜெபம் பண்ணணும், சத்தமா தான் வசனம் வாசிக்கணும். அப்படி என்ன தெரியுமா? சத்தம் வாசிக்கும் போது பார்ப்பாங்க, செவிடோ இப்படி வாசிக்க அப்படின்னு கேட்பாங்க. யார் கழிச்சு போறா?
வாசிக்கணும். அடுத்த கவனிங்க, மூணாவது ஒழுங்குபடுத்த வேண்டியது, உங்க வீட்டுக்குள்ள இதுவரை ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லணும். மனவாக்கவனி, எந்த விதத்திலும் அவர்களை கிறிஸ்து வண்டியில நடத்தாம நீங்க கண்ணை மூடினீங்கன்னா ஒரு பாக்கியம் இல்லை. இந்த பூமியில நீங்க இருந்தே பிரயோஜனம் கிடையாது. சர்ச்சைக்கு போறீங்க, ரொம்ப நல்லது. காணி கொடுக்குறீங்க, ரொம்ப நல்லது. பரிசுத்தமா வாழ்றீங்க, ரொம்ப நல்லது. இதுவரையிலும் உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களை வழி நடத்தாம போனா, அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், தங்கச்சா இருக்கலாம், யாரா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், அவர்களுக்கு எந்த விதத்திலும் இயேசு பற்றி சொல்லிருங்க. ஒழுங்குபடுத்த வேண்டிய குறைவா இருக்கிறத ஒழுங்குபடுத்துங்க. திரும்ப சொல்லித்தாரே, விட்டுறாங்க. இந்த பூமியில செய்ய வேண்டிய பிரதானமான வேலை, உங்க பிள்ளைகள் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யுங்க. அடுத்தது, உங்களால் ஏன்ற நேரங்களை வட இந்தியாவில் ஊழியறாங்கல்ல, அவங்களுக்காக ஒரு வார்த்தை 2 வார்த்தையோ ஜெபம் பண்ணுங்க. மிஷனரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்து கவனிங்க, ஆண்டவருக்காக கொடுங்க. இதுதான் ஒரு வீட்டுல ஒழுங்குபடுத்த வேண்டிய விஷயம். அடுத்தது நான் ஒழுங்குபடுத்த வேண்டிய விஷயத்தை ஒன்று நான் வேகமா சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30 வாசிக்கும். 1 ராஜாக்கள் 18:30. சகல ஜனங்களின் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றார். சரி, போ கவனிங்க. எலியா காலத்துல அந்த வார்த்தையை யாரா கண்ட சொல்ல முடியுமா? தகர்க்கப்பட்டதா தகர்ந்ததா? வசனத்தை பாருங்க, என்னைய பார்க்காங்க. வசனத்தை பாருங்க, தகர்ந்ததா தகர்க்கப்பட்டதா? தகர்க்கப்பட்ட. குட். யாரோ ஒருத்தர் 2 பேரை இடிச்சிருக்கான். அதான் தானா போனது இல்லை. தானா போனா ஒரு மழை வந்து ஒரு வெள்ளம் வந்து அப்படின்னா அது இயற்கையின் சீற்றம். இது தகர்க்கப்பட்ட மனுஷனுடைய ஆதிக்கம். அப்போ அத இப்ப கவனிங்க, உங்க வாழ்க்கையில கவனி, உன் வாழ்க்கையில இருக்கிற பலிபீடத்தை இன்னொரு ஆள் தகர்த்தா நீ தான் சப்பிடணும். அந்த ஆள் தகர்த்துட்டானே, அந்த ஆள் இது பண்ணிட்டானே, இந்த மாமி இதை பண்ணிட்டாலே, இந்த மாமா இதை பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்ல இடமே கிடையாது. ஓம் பலிபீடத்தை யார் தகர்த்தாலும் நீ தானே செய்யணும், செப்பரேட்டர். கவனிங்க, பலிபீடத்துல அக்கினி இறங்காம இருந்தா அது பலிபீடம் அல்ல. திரும்ப சொல்லித்தாரு, பலிபீடத்துல அக்கினி இறங்காம இருந்தா அது பலிபீடம் அல்ல. இப்ப நீங்க வேகமா நான் சில சம்பவத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். கவனிங்க. இவன் என்ன, தகர்க்கப்பட்டத செப்பனிட்டான், ஒழுங்குபடுத்தினான். எப்படின்னா ஒழுங்குபடுத்தின என்ன? கவனிங்க. அந்த பலிபீடத்துல 12 கல் இருக்கும். எத்தனை கல்? 12 கல். அந்த 12 கல் ஆங்காங்கே கிடைச்சி அதை எடுத்து மேல வச்சான். கரெக்டா அதுக்கு மேல கட்டி அடுக்கணும். அப்புறம் பலி மிருகத்தை வெட்டி வச்சான். அப்புறம் விதைச்சான். அப்புறம் 12 கூட தண்ணிய ஊத்துனான். சொல்லுங்க, தண்ணியே ஊத்துனான். அப்படின்னா அக்கினி எங்க இருந்து வரணும்? மேல இருந்து வரணும்.
கீழே இருந்து உள்ளே தீய வச்சுட்டு இவன் கறி மருந்தை வச்சு புஷ்ன்னு விட்டுருப்பான் அவன் சொல்லி எல்லாரும் நினைப்பான் சொல்லிதான் தண்ணியே ஊத்துனான். கறி மருந்து இருந்தா கூட தீ பிடிக்காது. எத்தனை குடம் ஊத்திருக்கான்? ஒரு குடம் எவ்வளவு தெரியுமா? நீங்க தூக்குறது குடம் இல்ல, நீங்க தூக்குறது குடம் இல்ல, பழைய ஆட்கள் தூக்குற குடம் தான் குடம். பழகுங்களா? அந்த குடம் நம்ம குடத்துக்கு 6 குடம் தண்ணி பிடிக்குமா? உங்களுக்கு புரியாது, நான் திரும்ப சொல்லித்தரேன். இந்த ஊர்ல ஒரு அக்கா இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க. அது யார் கட்டியிருந்தாருன்னா சிங்கிகுளத்தில் உள்ள குற்றால என்பவர் கட்டியிருந்தார். யாருக்கு தங்கச்சின்னா, இப்ப உயிரோடு இருக்கிற இங்க ஒரு அக்கா ஒரு அம்மா இருக்காங்க, அந்த இந்த செல்விக்கு அம்மா. இவங்களுக்கு நடு இவங்களுக்கு இளைய ஒரு தங்கச்சி உண்டு. பேர் எனக்கு மறந்து போச்சு. சிங்கிகுளம் குற்றாலத்து மாமனை கட்டியிருந்தது வேம்பா. அவ வாலிபத்துல கொண்டு வார, அதாவது கதிர்கட்ட ஏத்து வார ஒரு ஆள் வாங்க முடியாது, வாங்கிட முடியாது. நான் அதுல இப்ப இதுல சங்கப்பறம் இருந்துச்சு. இங்க ஒரு இது, அந்த அக்கா கிழக்க எங்கேயோ அறுத்து கொண்டு வரா, ஏத்தாப்புல 2 பொம்பளை வாங்கினா, தடுமாறிட்டான். அதுக்கப்புறம் இப்ப உயிரோடு இருக்கிற இந்த கிழக்க ஒரு ஆள் உண்டு, அதாவது இங்க அவர் பேர் என்ன மறந்து போச்சு, அந்த அண்ணாச்சி இருக்காரு. அவர் வாங்கி பார்த்தார், முடியாது. அவ்வளவு ஹைட்டு, அதே நல்ல ஹைட்டு, அவ்வளவு வெயிட்ல போயிட்டு வருது. அப்போ ஒருத்தன் சொன்னா, மலை பிடிங்கி மகாதேவ் பாரு, இவற்றெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னாங்க. பிள்ளைங்களா, அப்பேற்பட்ட பலசாலிகள், சொல்லுங்க புரியுதா? அப்படிப்பட்டவங்க. அந்த சூழ்நிலையிலையும் அந்த அக்கா கல்யாணப்பட்டு அவங்க போயிட்டு உலக யாத்திரை முடிச்சு போயிட்டாங்க. பையன் இருக்கான். நான் ஏன் சொல்றேன்னா, இங்கே தகர்க்கப்பட்டு கிடக்கிற பலிபீடத்தை செப்பனிட்டு தண்ணிய ஊத்தி அவன் ஜெபம் பண்றான். எல்லாரும் இருக்காங்க, எல்லா தீர்க்கதரிசி இருக்காங்க, விசுவாசி இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. தேவனே கேட்டருளும் என்று சொன்ன போது அக்கினி என்ன செஞ்சு மேல இருந்து கீழே இறங்கி அத்தனை நக்கி போடுது. அப்படின்னா குறைவா இருந்ததை ஒழுங்குபடுத்தும் போது அக்கினி என்ன செய்யுது? இறங்குது. சரிதானா? சரி, கதை சோதனை. நான் இதோட நிறுத்துறேன். இன்னொருத்தன் ஒழுங்குபடுத்தின 4 சம்பவத்தை மட்டும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். சிம்பிளா உங்களுக்கு புரிய முடியும். இன்னொரு 10 நிமிஷத்துல சொல்லி முடிச்சுவேன், கவலைப்படாங்க. அதாவது ஏன் இவ்வளவு பாடுபாடு சொல்றேன்னா, தேவ ஆசீர்வாதம், தேவ கிருபை, தேவ பலன், தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு வரணுமானா, நிலைத்திருக்கணுமானா நம்ம என்ன செய்யணும்? எது குறைவா இருக்கோ அது என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்தணும். சிலது ஒழுங்கா இருக்கு, அது சரிப்படுத்தணும். அழகுங்களா? இப்ப நீங்க கரெக்டா 4 மணி 6 மணிக்கு வரல பார்க்க, இது ஒழுங்கா இருக்கு, இதை கண்டினியூ பண்ணணும், விட்டுறக்கூடாது. இப்போ சில ஆட்கள் 4:45 தான் வரீங்க, அழகுங்களா? சரி, அதை இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்தணும். சில ஆட்கள் காணிக்க பாட்டு நடக்கா அப்படின்னு வருவாங்க, கரெக்டா வருவாங்க. இன்னும் 2 பேர் வருவாங்க பாருங்க. எப்போ வருவாங்கன்னா, நான் ஜெபம் பண்ணி முடிக்கவும் வருவாங்க. வந்துட்டு போட்டு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் யார் எப்படி வந்தாலும் வரவேற்கிறாள். அல்லேலூயா. ஆனா என்ன செய்யணும்? குறைவா இருக்கிறத ஒழுங்குபடுத்தணும். இப்ப நான் ஒழுங்குபடுத்தினா ஒரு ஆள் சொல்லுவாரு, பழைய கவனி, ஜோசப் கவனி, மனோவ கவனி. பழைய ஏற்பாட்டுல ஒரு வீட்டுல 12 பையன்மார். எத்தனை பையன்மார்? 12. ஒரே ஒரு பொட்ட பிள்ளை, கட்டிக்கார பிள்ளாவா? சரி, இருக்கட்டும். ஆனா அந்த குடும்பத்துல சில ஒழுங்கினங்கள் இருக்கு. சித்தி கிட்ட, அவ அம்மா கிட்ட, அவ அப்பா கிட்ட, கூட பிறந்த அண்ணன் தம்பி கிட்ட இருந்துச்சு. அந்த யோசேப்பை பார்த்த போது அதை ஒழுங்குபடுத்த அப்பாட்ட சொன்னான். ஒரு வீட்டை விட்டு ஒரு 40 மைலுக்கு தள்ளி நடக்குது சம்பவம். அவன் பார்த்திருந்து
அந்த ஆடு மேய்க்கும் போது 2-3 பேர் தப்பு பண்றான், பாவம் செய்தான். அதை அப்பாட்ட சொல்லுதான், எப்பா இவன் 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 இந்த இடத்துல தப்பு பண்ணுனா அது சரிப்படுத்துங்கன்னு சொல்லுதான். அப்போ அவனுக்குள்ள என்ன இருக்கு? தப்பு பண்ணக்கூடாதுங்கிற எதிர்ப்பு இருக்கு. பார்த்தார் ஆண்டவர், அவனுக்கு கொடுத்தா 2 சொப்பனம். ஒழுங்குபடுத்துறவனை உயர்த்துவதற்கு தேவன் சொப்பனத்தை கொடுத்தார். இப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த நிமிஷம் இப்பொழுது நீங்க ஒழுங்குபடுத்தினா இந்த ஆராதனை நேரத்துல உங்களையும் உங்களுடைய குடும்பத்துடைய பிள்ளைகளின் கர்த்தர் எதிர்காலத்துல உயர்த்துவதற்கு தேவையான வார்த்தை, தீர்க்க தரிசனம், வாக்கு தத்துவம், சொப்பனம், தரிசனத்தை தேவன் தந்து அதை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். சரி, அவன் ஒழுங்குபடுத்தினா வச்சான், வந்துட்டான். இப்ப ஆண்டவனை சொப்பனம் கொடுத்தா, சொப்பனத்தை அடிப்படையில் அவனை வித்துட்டானோ, வித்துட்டானுவோ, குழியை தூக்கி போட்டாங்க, தூக்கி திரும்ப வித்தாச்சு. இப்ப எங்க வாராம்னா எகிப்துக்கு வந்தாச்சு. எகிப்துல சந்தை இருக்கு. நம்ம வள்ளியூர்ல சந்தை 3 வகையா பிரிச்சிருக்காங்க. ஆட்டு சந்தை, கோழி சந்தை, அப்புறம் மாட்டு சந்தை, மனுஷனுக்கு சந்தை. மனுஷன் காய்கறி வாங்குறதுக்கு சந்தை. அது ஒரு நாள். முன்னால எல்லாம் வெள்ளிக்கிழமை தான் இருந்துச்சு. இப்ப வெள்ளிக்கிழமை இல்ல, மாறி இருக்கு. ரைட், போட்டு. அதே போல எகிப்துல ஒவ்வொரு வாரம் புதன்கிழமையும் மனுஷனை விற்கிற சந்தை உண்டு. என்னடா புதன்கிழமைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்கலாம். அந்த பைபிள்ல புதன்கிழமைன்னு கரெக்டா குறிச்சிருக்கான். புதன்கிழமை தோறும் மனுஷனை விற்கிற சந்தை உண்டு. பரவாயில்ல, கட்டிக்காரன். அப்போ போத்திபார் வந்திருக்காரு. போத்திபார் என்பது சாதாரண மனுஷன் இல்லை. அந்த பார்வோனுடைய அரண்மனையில மிக முக்கியமான மந்திரி யாரு? போத்திபார். அவனுக்கு வீடு உண்டு, மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு. அது போக நிறைய ஃபேக்டரி உண்டு, தொழிற்சாலைகள் உண்டு. அதை விசாரிப்பதற்கு ஒருவரை தேர்ந்தார். இவன் பார்த்தா மூக்கு முழியுமா இருக்கான். மற்றதெல்லாம் எகிப்துல ஒரு மாதிரி இருக்கு. இவன் அழகா இருக்கான், பார்க்க நல்லா இருக்கான். இவனை வித்தான் ஒருத்தன், ஏலம் போட்டான் சத்தம். அவனை வாங்கிட்டான். வாங்கி கொண்டு வீட்டுல கொண்டு வச்சிருக்கான். இந்த வீட்டை மட்டும் விசாரிச்சு. அந்த வீட்டுல ஒரு அம்மா, ஒழுங்கற்ற அம்மா, டெய்லி போராட்டம். கவனி, விட்டக்கூடாது, புரியுதா? ஆள் அழகா இருந்தா, நல்லா இருந்தா போராட்டம் வராது. போராடும். வருவதெல்லாம் போராடும். போராடுனா அதை ஒழுங்குபடுத்த பிரயாசப்படும். அந்த அம்மா இவனை ஒழுங்குபடுத்த பல வேலை செஞ்சா. ஆனா அந்த யோசேப்பு அவளை ஒழுங்கு படுத்திட்டான். கிளியர். என் அம்மா தாயே, என் எஜமா, அவர் சாப்பிடுற சாப்பாடு நீதான். ஒன்ன தவிர அவர் என் கையில எதையும் வளர்க்கல. நோ அப்படின்னு சொல்லிட்டான். இது யார் பார்த்தார்? அப்படி சொல்ல கர்த்தர் பார்த்தார். அப்போ அவனுக்கு உரிமை உள்ள இடத்துல ஒருவர் இல்லாத போது அவனை போராடின இடத்துல அவன் அந்த வீட்டை ஒழுங்குபடுத்திட்டான். இப்போ அவன் செய்யாத தப்புக்கு சிறைவாசம் போயிட்டான். உள்ள போனா சிறையே ஒழுங்குபடுத்திட்டான். அடுத்தது இதை பண்ணா சிறைச்சாலே ஒழுங்குபடுத்திட்டான். சிறைச்சாலை தலைவன் பார்த்தா, பையன் நான் கட்டிக்காரன், இவன் கையில் கொடுப்போம், நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு அவன்கிட்ட கையில் கொடுத்துட்டு அவன் ரெஸ்ட் எடுத்தான். அவன் அவ்வளவு பேர் விசாரித்தான், வச்சான், காரியத்தை தான் ஒழுங்குபடுத்திட்டான். சிறைச்சாலை ஒழுங்காயிட்டு என்னென்ன வேலை உண்ட டியூட்டி கரெக்ட், இவரும் டியூட்டி கரெக்டா செய்யறான். அதுக்கப்புறம் அந்த பார்வனுடைய வீட்டுல இருந்து 2 பேர் இருந்தாங்க அரண்மனை இருந்து. ஒருத்தன் சுயம்பாகி, இன்னொருத்தன் பேரு பணப்பத்திரக்காரன். 2 பேரும் ஒழுங்காம இருக்கான். 2 பேரும் கூப்பிட்டு, ஏன்டா இப்படி இருக்க, என்ன விஷயம் சொல்லு. ஏன் சொப்பனம் கண்ணே, அது சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்ல வச்சு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டான். 3 நாள்ல பார்வோன் ஒன்னே மீண்டும் பானபத்திரக்கா மாத்தி அவனுக்கு சாப்பாடு கொடுப்பேன். ஒன்னே பார்வோன் 3 நாள்ல தூக்க போட்டு கொன்னுருவான் அப்படின்னு சொல்லிட்டான். ஒழுங்கே படிச்சுட்டான். ரெக்கார்டு
ஸ்டெப் பை ஸ்டெப்பையா கவனிச்சுக்க மனம். நான் சொல்வது நம்ம எல்லாரும் கவனிச்சாங்க. நீ திருந்துவதை பரலோகம் பார்க்கணும். வேற யாரு பார்த்து கவனிச்சுக்கா? அத்தனையும் ஆளும்படி தான் கத்திரன்னு வச்சிருக்கிற. நீ அழக்கூடாது. உனக்குல எது குறைவா இருக்கிறதோ அதை ஒழுங்குபடுத்து. ஒன்ன கத்தரை ஆள வைப்பா. வேறு ஒருவன் ஆளுவதற்கு இடம் கொடுக்க மாட்டார். பரலோகம் மகா பயங்கரமான வேலை செய்யும். உங்களுக்கு தெரியாது, நான் திரும்ப சொல்லித்தாரேன். பரலோகம் ஏசா புத்தர் இருக்காங்க. இவங்க போற ராஜ பாதையில யார் இருக்காங்க? ஏசா புத்தர்கள். இவர்கள் கானான் யாத்திரையில போறாங்க. எங்க போறாங்க? கானான் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த வழியில யார் இருக்காங்கன்னா ஏசா குடும்பத்தாரா இருக்காங்க. ஏகப்பட்ட சந்ததி இருக்கு. அங்க தேனு, பால், பழம், தண்ணி எல்லாம் செழிப்பு. யாருக்கு இடத்துல? ஏசா. அவர் போயிட்டாரு. ஏசா போயிட்டாரு. ஏசா சந்ததி இருக்கு. அவ ஆண்ட சொல்றாரு, இந்த பார், அவன் என் புள்ள, அதுல ஒரு அடி நிலம் கூட உனக்கு தர மாட்டேன். உனக்கு தாகம் தீர்க்கிறதுக்கு தண்ணி தருவான். காசை கொடுத்து வாங்கி கொடுத்து வசனம் இருக்கு. பைசா கொடுத்து வாங்கிட்டு போ. அதை நீ சுதந்திரம் பாராட்ட கூடாது. அப்போ இன்னொருத்தன் இடத்த, இன்னொருத்தன் தண்ணிய, இன்னொருத்தன் பொருளை இன்னொருத்தன் எடுக்கும் போது பரலோகம் செய்யாது, சம்மதிக்காது. அப்படி இருக்கும்போது நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னு பார்த்துட்டாங்க. இப்போ அதை போயிட்டு அங்க போயிட்டாங்க. இப்போ இந்த யோசேப்ப ஆண்டவர் 1 மணி நேரத்துல, எத்தனை மணி நேரத்துல? சத்தமா சொல்லுங்க. இதே தெரியாது. இவ்வளவு காலம் சிறைச்சாலாம் சேவ் பண்ணாம இருந்தான். யாரு? யோசேப்பு. இவன் திடீர்னு சேவ் பண்ணிட்டான், மொத்தமா அழிச்சிட்டான். வலிச்சு முடியவோ அரண்மனையில இருந்து ஆட்கள் வர்றாங்க. சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணு, ராஜா கூப்பிடுற. உடனே ட்ரெஸ் பண்ணி ராஜா போயிட்டான். ராஜாவுக்கு சொப்பனம் கொடுத்ததே கர்த்தர் தான். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஒரு ஒழுங்கு இருந்தா, ஒழுங்கு படுத்தினா அவரை பரலோகம் சும்மா விடவே விடாது. நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்லுது, வாக்கு தத்தமா சொல்லுது. உங்களுக்குள் இருக்கிற அந்த 1 மணி நேரம் ஜெபம், ஒரு 10 அதிகாரம் வாசித்தல், 4 பேர் சுவிசேஷம் சொல்லுதல், 4 பேரை சர்ச்சுக்கு இழுத்துவார்கள். இந்த ஒழுங்க கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களை ஆண்டவர் உயர்ந்த சிங்காசனத்துல உட்கார வச்சு பார்ப்பதற்கு அவர் வல்லவர். உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த ஐயாசாமி அண்ணன் வீட்டுக்கு மேல் பக்கம் ஒரு முடுக்கு சர்ச்சுக்கு போவோம், பார்த்துருக்கீங்களா? அவருக்கு தெரியாத மாதிரி நான் கதை விட்ட மாதிரி நீங்க இருக்கு. அவ்வளோ அதுக்கு மேல் பக்கம் ஒரு வீடு இருக்கு. இப்போ அதை இடிச்சு மொத்தமாக வீடு கட்டிட்டாங்க. அதில் அந்த அம்மாலாம் டோரா அம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க, நல்ல சிவப்பா இருப்பாங்க. அவங்க ஜெபம் நடத்துவாங்க. அந்த ஜெபத்துக்கெல்லாம் நானும் போயிருக்கேன், நிறைய பேர் போயிருக்காங்க. அந்த அம்மா சனிக்கிழமை தோறும் இந்த சிஎஸ்ஐ சர்ச்சையை கழுவுவாங்க. எங்கிருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து? முஸ்லீம் தெருல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து சர்ச்சை கழுவுவாங்க. எனக்கு ரொம்ப தெரியாது, 2 பையன் 2 பொண்ணு. அந்த அவ்வளவுதா இல்ல, 2 பொண்ணு 2 பையன். ஒருத்தன் பழமுடிப்பு இருக்கான், ஒருத்தன் சென்னையில் இருக்கான், ஒரு அக்கா டோனாவில் இருக்கா, இன்னொரு அக்கா சாலப்பூரில் எங்கேயும் இருக்கா. இவருக்கு பழிச்சாங்க. நான் ஒரு நாள் அந்த சென்னையில் இருக்கிற பையனை ஒரு இடத்துல வச்சு பார்த்தேன். அவனே வந்தான் என்னை பார்த்து. அவனை பார்க்க ஆளு சம்மதிக்க முடியாது, அவளை ஹைட் அண்ட் வெயிட், அவளை சோப்பா இருக்கிறான். அவன் என்னை பார்த்தான். பாஸ்டர் டேனியல் தானா? ஆமான்னு. அவன் வச்சிருக்கிற காரு அவ்வளவு விலையுறந்த காரு. நான் யார் தெரியுதா பாஸ்டர்ன்னு கேட்டான். அப்போ எனக்கு தெரியல பாடினேன். நான் தான் அந்த அம்மாவுடைய பையன் கடைக்குட்டி அப்படின்னா. பார்த்தீங்களா? பரலோகம் அந்த அம்மா பட்ட காரியத்தை மறக்கலை. அந்த சந்ததி கத்தரிச்சுக்க உயர்த்தி வச்சிருக்கிறார். இந்த யோசேப்பு பட்ட கஷ்டம் காரியங்களை பரலோகம் மறக்கவே இல்லை. அந்த எகிப்திலே
அடுத்த ஒரு பெரிய ஆளாக தேவன் அவனை உயர்த்தினான். இது வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்ககிட்ட என்ன குறைவா இருக்கோ அதை நீங்க ஒழுங்குபடுத்துங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை மேன்மையான இடத்துல கொண்டு வந்து ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு அவர் உண்மையும் நன்மை உள்ளவருமாய் இருக்கிறார். இவ்வார்த்தைகளினாலே தேவனாய் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய சந்ததியும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்ககிட்ட என்ன குறைவா இருக்கிறதோ அதை நிச்சயம் ஒழுங்குபடுத்துங்க, சரிப்படுத்துங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். கர்த்தருடைய